சோசலிச குடியரசின் கௌரவ ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக் அவர்களை பணிவன்போடு இந்த வேளையில் உங்களுடைய பலமான கரகோஷத்துக்கு மத்தியிலே மேடைக்கு வரவேற்கின்றோம். ගෞරවනීය අපේ හාමුදුරන් වහන්සේලාගෙන් මගුලිතුමන්ලගෙන් කුරුක්කල්තුමන්ලගෙන් ඒ වගේම පියතුමන්ලගෙන් අවසරයි. கௌரவமிக்க எமது மத தலைவர்கள் அனைவருமே அதே போன்று இங்கு வருகை தந்திருக்கும் எமது அமைச்சர்கள், அதே போன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள், பிரதி அமைச்சர்கள், அதே போன்று அதிகாரிகள், அதிதிகள், உங்கள் அனைவருக்கும் எமது அன்பார்ந்த தாய் தந்தையர் அனைவருக்குமே எமது மனமார்ந்த வணக்கம். මෙම අවස්ථාවට සහභාගී වෙලා ඉන්න අපේ අමාත්‍යවරුන්, මන්ත්‍රීවරුන්, අපේ ආණ්ඩුකාරතුමා සහ අමාත්‍යංශයට අදාළ නිලධාරි මහත්මරුන් සහ ඔබ සියලු දෙනාගේම අවසරයි. ஏற்கனவே கூறியதை போன்று உங்கள் அனைவருக்குமே வணக்கம். අපි දන්නවා මේ පොදුකුඩුරුපු ප්‍රදේශයක යන්නේ ඉතාමත් දුෂ්කර සහ පසුගිය කාලේ විශාල ගැටුම් වලින් බහුල වුණු ප්‍රදේශයක්. உங்களுக்கு தெரியும், எங்களுக்கும் தெரியும், இந்த புதுக்குடியிருப்பு பகுதி என்பது உண்மையிலே கடந்த கால யுத்தத்திலே அதிகளவாக பாதிக்கப்பட்ட இடம். அதே போன்று மிகவும் ஒரு இக்கட்டான கஷ்டமான ஒரு நிலையிலே காணப்படுகின்ற ஒரு பகுதியாகத்தான் எங்களுக்கு தெரியும். එම ඉතිහාසයේ ගැටුම් විසින් විශාල දේ අහිමි වුණු ජනතාවත් ජීවත් වෙන ප්‍රදේශයක්. கடந்த காலங்களிலே இடம்பெற்ற அந்த யுத்தம் காரணமாக கணிசமானவற்றை நாங்கள் இழந்து வாழ்கின்ற மக்கள் இருக்கின்ற பகுதியாகத்தான் எங்களுக்கு தெரியும். ඥාතීන් අහිමි වී තිබෙනවා, දුවදරුවන් අහිමි වී තිබෙනවා, නිවාස දේපල සියල්ල අහිමි වුණු ජනතාවක් මේ ප්‍රදේශයේ ජීවත් වෙනවා. தமது உறவுகளை இழந்து, அதே போன்று தமது பிள்ளைகளை இழந்து, தமது சொத்துக்களை இழந்து, காணிகளை இழந்து, அவ்வாறான பாரிய இழப்புகளை சந்தித்த மக்களை இங்கு வாழ்கின்றனர். මට මතකයි පහුගිය මැතිවරණයකදී මා මේ ස්ථානෙට, මේ ආසන්න ස්ථානෙට ඇවිල්ලා මේ ප්‍රදේශයේ ජනතාව මුණ ගැහුණා. எனக்கு ஞாபகம் இருக்கின்றது, கடந்த தேர்தலிலே இதற்கு சற்று அண்மையாக உள்ள பகுதிகளிலே அந்த தேர்தல் கூட்டத்திலே வந்து இந்த மக்களை சந்தித்து கதைத்தேன். අපිට අවශ්‍යයි යලි විනාශයට පත් වී තිබෙන මේ ප්‍රදේශ සාමය ජනතාවට ජීවය කැටුවීමේ උවමනාවක් අපට තිබෙනවා. உண்மையிலேயே எங்களுக்கு தேவையாக இருக்கின்றது, இந்த இழக்கப்பட்ட இழப்புகளை சந்தித்த மக்களுக்கு மீண்டும் ஒரு முறை ஒரு புத்தெழுச்சியான ஒரு வாழ்க்கையை பெற்றுக் கொடுப்பதற்கான அந்த தேவை எமக்கு இருக்கின்றது. විශේෂයෙන්ම පහුගිය මැතිවරණවලදී මේ ප්‍රදේශවල ජීවත් වෙන ජනතාව ඉතාමත් ප්‍රබල ඉදිරි පියවරක් තබලා අප කරේ විශ්වාසය තබලා තිබෙනවා. விசேடமாக இந்த பகுதிகளிலே வாழ்கின்ற மக்கள் பெரிய ஒரு அர்ப்பணிப்பை செய்து ஒரு புதிய ஒரு ஆட்சி முறைக்கு தமது பங்களிப்பை செய்திருக்கின்றார்கள். ඔවුන් ඉතාමත් ශක්තිමත් ඉදිරි පියවරක් ආරම්භ කරලා තිබෙනවා. ஒரு மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு முன்னேற்றத்துக்காக தமது அடிகளை எடுத்து வைத்திருக்கின்றார்கள். දැන් අප හමුවේ තිබෙන අභියෝගය කුමක්ද? இப்போது எம்முன்னுள்ள சவால்கள் என்ன? අප කරේ විශ්වාසය තබපු ජනතාව, පියවරක් අප සමග ගමන් ආරම්භ කරපු ජනතාව ජයග්‍රහණය දක්වා ඉදිරියට ගෙන යාම අපේ අපේක්ෂාවයි. எங்களுடைய முன்னுள்ள சவால்கள் தான் எம் மீது நம்பிக்கை வைத்து ஒரு அடியை முன்னெடுத்து வைத்து ஒரு நம்பிக்கையோட பயணிக்கும் இந்த மக்கள் தொடர்ச்சியாக இந்த பயணத்தை முன்னெடுத்து செல்லணும் என்ற அந்த சவால் எம் மீது இருக்கின்றது. ඒ සඳහා ශේෂ්ත්‍ර කීපයක අපි වැඩ කරන්න පටන් අරගෙන තිබෙනවා. அதற்காக பல்வேறு துறைகளிலே நாங்கள் பணியாற்றுவதற்கு ஆரம்பித்திருக்கின்றோம். පළමු කොටම මෙම ජනතාවගේ අයිතිවාසිකම් තහවුරු කළ යුතුයි. முதலாவதாக உங்களது உரிமைகளை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். ඔවුන්ගේ ඉඩම්වල අයිතිය, உங்களது காணிகளின் உரிமைகள், භාෂාව රාජ්‍යත් එක්ක ගනුදෙනු කරන තිබෙන අයිතිය, உங்களது தாய்மொழியின் ஊடாக அரசாங்கத்துடன் தொடர்பு கொள்ள උන්ගේ உள்ள உரிமையை, සංස්කෘතියම අයිතීන්, உங்களது கலாச்சார உரிமை, අතුරුදහන් වූවන්ට සිදුවේ කුමක්ද කියලා දැන ගැනීම සඳහා තිබෙන අයිතීන්, காணாமலாக்கப்பட்ட நபர்களுக்கு என்ன நடந்தது என்று தெரிந்து கொள்ளும் உரிமை, ඒවා මූලික අයිතිවාසිකම් ලෙස අපි දකිනවා. இவை அனைத்துமே அடிப்படை உரிமைகளாக நாங்கள் එම නිසා එම අයිතීන් ආරක්ෂා කර ගැනීම සඳහා වූ පියවරයන් රැසක් අපි ආරම්භ කරලා තිබෙනවා. ஆகவே அந்த உரிமைகளை
முன்னெடுப்பதற்காக பல்வேறு திட்டங்களை நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம். දෙවනුව ඔවුන්ගේ ආර්ථික තලයේ ඉහළට අපි ඔසවා තැබිය යුතුයි. இரண்டாவது விடயம் உங்களது பொருளாதாரத்தை ஒரு மேம்பாட்டுக்கு நாங்கள் கொண்டு வர வேண்டும். පසුගිය ගැටුම් හේතු කොටගෙන විශාල ප්‍රමාණික ආර්ථික අවස්ථාවන් අහිමි වුණු ජනතාවක් මෙම ප්‍රදේශවල ජීවත් වෙනවා. கடந்த காலங்களில் இடம்பெற்ற அந்த யுத்தம் காரணமாக தங்களுக்கு பல்வேறு துறையிலே பொருளாதார சந்தர்ப்பங்கள் இல்லாம போன மக்கள் இங்கு வாழ்கின்றார்கள். එනිසා ඔවුන්ට ශක්තිමත් ආර්ථිකයක් සකස් කර දීම රජයක් හැටියට අපේ වගකීමක් ඒ අපි බාර ගන්න ලෑස්ති. ஆகவே உங்களுக்கு ஒரு சக்தி வாய்ந்த பொருளாதாரத்தை உருவாக்குவது இந்த அரசாங்கத்தின் பொறுப்பு. அந்த பொறுப்பை நாங்கள் ஏற்க தயாராக இருக்கின்றோம். ඒ සඳහා අපි ආරම්භ කරලා තිබෙනවා පීවරයන් රැසක්. அதற்காக நாங்கள் பல்வேறு திட்டங்களை முன்னெடுக்க முடிவெடுத்திருக்கின்றோம். උතුර කේන්ද්‍ර කරගත්තු නව කර්මාන්ත කලාප, வடமாகாணத்தை மையமாக கொண்ட பொருளாதார வலயங்கள், උතුර කේන්ද්‍ර කරගත්තු නව පිබිදීමක් ඇති කළ හැකි සංචාරක ශේත්‍රය, ஒரு புதிய துறையான இந்த பகுதியை முன்னேற்றக்கூடிய சுற்றுலாத்துறை எடுத்துக்கொள்வோம். වගාවන් සඳහා අවශ්‍ය වන ජල සැපයීම ලබා දීම, விவசாயத்துறைக்கு தேவையான நீர்ப்பாசன திட்டங்களை மேற்கொள்ளுதல், ඒ වගේම එහි ප්‍රධාන සාධකයක් තමයි ආර්ථිකය නන්වා සිටීම සඳහා මේ පොල් වගාව අපි ආරම්භ කිරීම. அதே போன்றுதான் இந்த பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான ஒரு பிரதான துறையாக நாங்கள் நம்புகின்றோம். இந்த தென்னை பயிர்ச்செய்கை துறையும் வளர்க்க வேண்டும். මෙම අමාත්‍යංශය සැලසුම් කරලා තිබෙනවා අක්කර 16000ක් මෙම වසරේ වගා කරන්න. இந்த அமைச்சு திட்டமிட்டு இருக்கின்றது இந்த வருடத்திலே 16,000 ஏக்கரில் தென்னை பயிர்ச்செய்கை புதிதாக ආසන්න වශයෙන් செய்வது. ගත්තොත් ගොවි පවුල් 12000ක් පමණ මේ 16,000 තුළ නියෝජනය කරાવી. கிட்டத்தட்ட 12,000 விவசாய குடும்பங்கள் இதில் பயன்பெறுவார்கள். එය මෙම ආර්ථිකයෙන් ඉතා අපහසුතාවයට පත් වී තිබෙන ජනතාවට ආර්ථිකය නගා සිටුවීම සඳහා විශාල පිටුවාලක් බවට පත් වෙන බව අපට විශ්වාසයි. இத்துறை இந்த திட்டம் இந்த பொருளாதாரத்திலே வீழ்ச்சி அடைந்திருக்கும் இந்த குடும்பங்களை தங்களது வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக பயன்படும் என்று நாங்கள் நம்புகிறோம். අනෙක් පියවර වන්නේ සංස්කෘතිකම වශයෙන් අපි අතර ඇති කරගත යුතු ඒකාබද්ධතාවය. அடுத்த கட்டம் கலாச்சார ரீதியாக நாங்கள் உங்களுக்கும் எங்களுக்கும் அந்த ஒற்றுமையை ஏற்படுத்திக் ඒ கொள்வதாகும். සඳහා අපි සියලු දෙනා එක්ව සැමරිය හැකි දිනයක් අපි නම් කරලා තිබෙනවා. அதற்காக நாங்கள் அனைவருமே ஒன்று சேர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு தினத்தை ක්‍රීඩාවෙන් අන්තර් සබත්තාවයන් ගොඩනගා ගැනීම සඳහා අපි වෙහෙසෙනවා. விளையாட்டுத்துறையை ஊடாக இந்த ஒற்றுமையை ஏற்படுத்த நாங்கள் தயார். යලි බෙදී ඈත් වෙලා තිබුණු ජනතාව ඒකාබද්ධ කර ගැනීම සඳහා විශාල ප්‍රයත්නයක් අපි නිරත වෙනවා. பிரிந்து சென்றிருந்த அந்த மக்களை ஒன்று சேர்ப்பதற்காக நாங்கள் கட்டாயமாக பல முயற்சிகளை எடுப்போம். අපට අවශ්‍ය වන්නේ කුමන වර්ගයේ රටක්ද? எங்களுக்கு தேவையாக இருப்பது எவ்வாறான ஒரு நாடு? මෙතන ඇවිල්ලා ඉන්න බොහෝ අයගේ ජීවිත කාලයෙන් වැඩි පංගුවක් ගත කරේ යුද්ධයක් එක්ක. இங்கு வருகை தந்திருக்கும் கணிசமானவர்கள் நான் நம்புகின்றேன் யுத்த சூழலில் அனுபவங்கள் நிறைய உங்களுக்கு இருக்கு. එකිනෙකා කරේ අවිශ්වාසයෙන්, ஒவ்வொருத்தர் தொடர்பாக அவநம்பிக்கை, එකිනෙකා කරේ සැකයෙන්, ஒவ்வொருத்தர் சந்தேகத்தால் பார்ப்பது, අවි අමෝරාගෙන සටන් කරලා තිබෙන අවුරුදු 30කට ආසන්න කාලයක්. ஆயுத முனையில் போராடி இருக்கின்றோம் பல வருட காலமாக. ඒ අපේ රටේ ඇති වූ විශාලතම ඛේද වාචකය. இது எமது நாட்டிலே இடம்பெற்ற மிகவும் கவலைகரமான கொடூரமான ஒரு நிலையாகும். ඒ ප්‍රතිඵලයකට ජනතාව ඈත් වෙන්න පටන් ගත්තා. அதன் பலனாக மக்கள் பிரிந்து சென்றார். ජනතාව බෙදෙන්න පටන් ගත්තා. மக்கள் பிரிந்தார்கள். ඒ තත්ත්වයන් එක්ක ජාතිවාදී දේශපාලනයන් පැන නගින්න පටන් ගත්තා. இந்த சூழலிலே இனவாத அரசியல்கள் தலை தூக்க ஆரம்பித்தது. උතුරේ දකුණෙත් බලය ලබා ගැනීම ප්‍රධාන මෙවලම් බවට ජාතිවාදී පත් වුණා. வடக்கிலும் தெற்கிலும் அதிகாரத்தை தக்க வச்சுக் கொள்வதற்கு அல்லது பெற்றுக் கொள்வதற்கு இனவாதத்தை பயன்படுத்தினார். අන්න එම තත්ත්වය තමයි පහුගිය මැතිවරණවලදී මේ රටේ ජනතාව පරාජයට පත් කරේ. அந்த நிலையை தான் இந்த நாட்டிலே மக்கள் தோற்கடித்து புதியொரு ஆட்சியை கொண்டு வந்தார்கள். මා දන්නවා දකුණෙත් උතුරෙත් යලි තමන්ගේ අහිමි වූ බලය ආරක්ෂා කර ගැනීම වෙනුවෙන් ජාතිවාදී දේශපාලන ප්‍රවණතාවයන්ගේ කුඩා නැගිටීම් හීන් කෙඳිරිලි අපි දකිමින් තිබෙනවා. நாங்கள் காண்கின்றோம் தோல்வி கண்ட சக்திகள் தமது அதிகாரத்தை திரும்ப பெற்றுக் கொள்வதற்காக வடக்கிலும் தெற்கிலும் சிறிய சிறிய இனவாத போக்குகள், இனவாத நடவடிக்கைகள் அவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். ජාතිවාදී දේශපාලනයන් විසින් කිසි විටක පොදු ජනයාට සේවයක් සපයන්නේ නැහැ. இனவாத அரசியலின் ஊடாக எந்த ஒரு வகையிலுமே சாதாரண மக்களுக்கு நன்மையை ஏற்படுத்தார். උතුරේ ජාතිවාදය දේශපාලකයන්ගේ මෙවලමක්. வடக்கிலே இனவாதம் என்பது அரசியல்வாதிகளுடைய ஒரு දකුණේ கருவியாகும். පැන නගින ජාතිවාදය දේශපාලනික මෙවලමක්.
தென்பகுதியிலே மேலும் இனவாதமும் அரசியல் கருவியாக பயன்படுத்த පරාජය වුණු කණ්ඩායම් නැගිටීම සඳහා උපයෝගී කරගන්න ඉතාමත් විනාශකාරී මෙවලමක්. தோல்வி கண்ட சக்திகள் திரும்ப எழுச்சி பெறுவதற்காக ஒரு கருவியாக இந்த இனவாதத்தை பயன்படுத்துகிறார்கள். එනිසා අපි ඔබට එකක් සහතික කරනවා. ஆகவே நாங்கள் ஒன்று உங்களுக்கு உறுதியாக கூறுகின்றோம். ආණ්ඩුවක් ලෙස අපි යලි ජාතිවාදී දේශපාලනයට මේ රටේ ඉඩ තබන්නේ නැහැ. ஒரு அரசாங்கம் என்ற அடிப்படையிலே இந்த நாட்டிலே எதிர்காலத்திலே எந்த ஒரு இனவாதத்திற்கும் நாங்கள் இடமளிக்கப் போவதில்லை. ඒ වගේම මා විශ්වාස කරනවා ජනතාව ලෙස ඔබත් ஆகவே நான் நம்புகின்றேன் மக்கள் என்ற அடிப்படையிலே நீங்கள் ඔතනක මොන ආකාරයෙන් පැනනංගත් මේ ජාතිවාදී දේශපාලනය ප්‍රතික්ෂේප කළ යුතුයි. எந்த இடத்திலே எந்த வகையிலே இந்த இனவாதம் எழுச்சி பெறுவதாக இருந்தால் அதை நாங்கள் அனைவருமே சேர்ந்து தோற்கடிக்க வேண்டும். ඒ සඳහා අපි ඔබට ආරාධනා කරනවා. ஆகவே நாங்கள் உங்களை அழைக்கின்றோம். අපි දන්නවා දකුණේ දේශපාලනයක් ක්‍රියාත්මක වෙමින් තිබෙනවා. உங்களுக்கு தெரியும் தென்பகுதியிலே ஒரு அரசியல் வளர்ந்து கொண்டு வருது. නිරන්තර උතුර ගැන කල්පනා කරන්නේ. தொடர்ந்தும் அவர்கள் வடமாகாணத்தில் நடக்கும் சம்பவங்களை கவனித்து வருகிறார்கள். යුද්ධයක් පිළිබඳ අනියත බියක් නිරන්තරයෙන් ගොඩනගමින්. யுத்தம் தொடர்பான ஒரு தேவையில்லாத ஒரு அச்சத்தை பயத்தை ஏற்படுத்தி வருகிறார்கள். කොළඹ නගරයේ ආයුධ අහුවෙනවා. கொழும்பு நகரத்திலே ஆயுதங்கள் கண்டெடுக்கப்படுகின்றன. වෙඩි තබා ගැනීම විදිහට සිදු වෙනවා. துப்பாக்கி சூட்டுகள் தொடர்ந்தும் நடக்கின்றன. හැබැයි ඒක සාමාන්‍ය තත්වයක් ලෙස අර්ථකථනය කරනවා. அவை சாதாரண ஒரு தன்மையாக சிலர் கூறுகிறார்கள். උතුරේ එහෙම එකක් සිදු වුවොත් வடக்கிலே அவ்வாறான சம்பவம் நடந்தால் ඒ යුද්ධයක පෙර නිමිත්තක් කියලා අර්ථකථනය කරන්න පටන් අරගෙන තිබෙනවා. அது யுத்தம் வருவதற்கு முன்னிலையிலே அல்லது முன் சந்தர்ப்பங்களாக அவர்கள் கருதுவார்கள். ඒ කියන්නේ කුමක්ද? அதாவது அது என்ன? දේශපාලනයක් තියෙන උතුර පිළිබඳ නිරන්තරයෙන් යුද බියක් අනියත බියක් නිර්මාණය කරන දේශපාලනයක් තිබෙනවා. வட மாகாணம் தொடர்பாக தேவையில்லாத ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும் அரசியல் ஒன்று සියලු தென்பகுதியில் සැලසුම්, நடக்கின்றது. அனைத்து සියලු திட்டங்களும் සටන්පාට, அனைத்து கோஷங்களும் සියලු ක්‍රියාමාර්ග அனைத்து ඒ செயற்பாடுகளும் ඔක්කොම සකස් කරන්නේ යුද්ධයක් පිළිබඳ අනියත බියක් උතුරේ පෙන්නමින්. அவை அனைத்தையுமே திட்டமிடுவது வடமாகாணத்திலே யுத்தம் வரும் என்ற அச்சத்தை ஏற்படுத்துவதற்காக. අපේ ආණ්ඩුව எமது அரசாங்கம் හැම විටම කටයුතු කරන්නේ எந்த நேரம் செயல்படுவது යලි උතුරේ යුද්ධයක් ඇතිවෙන්නේ නැහැ. மீண்டும் ஒரு முறை யுத்தம் இடம்பெறாது என்ற அடிப்படையில் நாங்கள் செயல்படுவோம். කුමන උඩක් තිබෙනවා නම් යලි ජාතිවාදී ගැටුමක් ඇති වෙන්න ඒ ඉඩ ඇවිරීම පිළිබඳව තමයි අපි අපේ දේශපාලනේ. எந்த ஒரு சந்தர்ப்பமாக இருந்தாலும் யுத்தம் வருவதற்கான அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் தடுப்பதற்காகத்தான் எங்களது அரசியலை நாங்கள் முன்னெடுத்து வருவோம். ඒක තමයි අපේ ආණ්ඩුවේ අරමුණ. அதுதான் எமது அரசாங்கத்தின் குறிக்கோள். නැවත අනියත බියක් නිර්මාණය කිරීම නෙවෙයි. மீண்டும் ஒரு முறை அச்சத்தை ஏற்படுவது அல்ல, සමගිය නිර්මාණය කිරීම. நல்லிணக்கத்தை சமாதானத்தை ඒ ஏற்படுத்துவது. අරමුණෙන් අපි වැඩ කරමින් තිබෙනවා. அந்த குறிக்கோளுடன் நாங்கள் செயல்பட்டு ඒ கொண்டிருக்கிறோம். සඳහා ගත හැකි அதற்காக எடுக்க வேண்டிய ඉතාමත් ආන්දෝලනයට තුඩු දිය හැකි மிகவும் கஷ்டமான நிலைகள் கூட තීරණාත්මක තීන්දුව ගන්න தீர்மானகரமான முடிவுகளை අපි කිසිසේත්ම බියවන්නේ නැහැ. எடுப்பதற்கு நாங்கள் ஒருபோதும் அச்சப்படுவதில்லை. පැරණි பழைய විනාශකාරී அழிவுமிக்க ජාතිවාදී ගෝසාවන්ට இனவாத கோஷங்களுக்கு අපි ගනු ලබන ප්‍රගතිශීලී ඉදිරිගාමී ක්‍රියාමාර්ග ආපසු වරවන්න ඉඩ දෙන්නේ නැහැ. நாங்கள் எடுக்கும் முற்போக்கான செயற்பாடுகளை ஒருபோதும் நாங்கள் பின்னோக்கி கொண்டு செல்ல மாட்டோம். තමන්ගේ දරුවා හමු දෙමව්පියන්ට தமது பிள்ளை இழந்த பெற்றோர்களுக்கு දරුවන්ට කුමක්ද සිදුවේ කියලා දැනගැනීමේ අයිතියක් තිබෙනවා. அந்த பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது என்று தெரிஞ்சு கொள்ளும் அந்த உரிமை இருக்கின்றது. තමන් அவர்களுக்கு. පාරම්පරික වගා කරු බිම් කඩවල් தமது தாம் பாரம்பரியமாக விவசாயம் செய்த நிலங்களை තමන්ට වගාවට පදිංචි යලි ලබා ගැනීමේ අයිතියක් තිබෙනවා. அதற்காக குடியேற வேண்டிய உரிமை இருக்கின்றது. ඒ අයිතිය තහවුරු කිරීම සඳහා තමයි මේ ආණ්ඩු කටයුතු කරන්නේ. அந்த உரிமையை பாதுகாத்து கொடுப்பதற்காகத்தான் இந்த ඒවා அரசாங்கம் செயல்படும். ඒවා විසින් அவற்றினூடாக පරාජිත කණ්ඩායම් යලි ජාතිවාදී ගෝසාවන් ගෙනෙන්න පුළුවන්. தோல்வி கண்ட சக்திகள் மீண்டும் இனவாத கோஷங்களை கொண்டு வர முடியும். හැබැයි එවැනි ඉදිරිගාමී පියවර அவ்வாறான முற்போக்கு நடவடிக்கைகளை ජාතිවාදී ගෝසාවන් හමුව අකුල ගන්නේ නැති බව මම ඔබට සාහිත இனவாத கோஷங்களுக்கு மத்தியில் நாங்கள் ஒருபோதும் சுருட்டிக் கொள்ள மாட்டோம் என்று நாங்கள் உறுதியாக கூறுகின்றோம். අපි අපේක්ෂා කරන්නේ කුමන රටක්ද? நாங்கள் எதிர்பார்ப்பது இவ்வாறான ஒரு நாடு. යුද්ධ කරගත්තු රටක් තිබුණා. யுத்தம் செய்த ஒரு நாடு இருக்கு. එන කොටාගත්තු ඉතිහාසයක් තිබුණා. முருகல் நிலை ஏற்படுத்திய நாடு இருக்கு. ගැටුම් වලින් පිරුණු ඉතිහාසයක් තිබුණා. சண்டை நிரம்பிய ஒரு வரலாறு இருக்கு. කඳුළු ලේ ගලා ගියපු ඉතිහාසයක් තිබුණා. கண்ணீர் ரத்தம் ஓடிய ஒரு வரலாறு இருக்கு. ඒ ඉතිහාසය වෙනුවට அந்த வரலாற்றுக்கு பதிலாக සහෝදරත්වය, சகோதரத்துவம், සමගිය அமைதி නිර්මාණය වෙන අනාගතයක් අපි නිර්මාණය කළ යුතුයි. நிர்மாணிக்கின்ற ஒரு எதிர்காலத்தை நாங்கள் அமைக்க வேண்டும். අන්න ඒ වෙනුවෙන් අපි වැඩ කටයුතු කරනවා. அதற்காக நாங்கள் செயல்படுகின்றோம். ඒක කිසිසේත් ආපසු හරවන්නේ නැති
හැරවිය නොහැකි හැරවිය නොයිතු ක්‍රියාමාර්ග ලෙස අපි සලකනවා. இவை ஒருபோதும் நிறுத்தாத அல்லது திரும்பாத பின்னோக்கி செல்லாத நடவடிக்கைகளாக நாங்கள் இவற்றை ஏற்றுக்கொள்கின்றோம். එනිසා මේ වෙලාවේ ජීවත් වෙන පාලනය හොබවන අපේ වගකීම කුමක්ද? ஆகவே இன்று வாழும் உங்களுடைய அதே போன்று ஆட்சியில் இருக்கும் எமது பொறுப்பு என்ன? යලි කුමන වර්ගයේ හෝ ගැටුමක් අපේ රටේ ඇතිවීම වැළැක්වීම. மீண்டும் எந்த ஒரு வகையிலையும் யுத்தமோ முருகல் நிலை ஏற்படுவதை தடுக்கும் ஒரு நடவடிக்கை. අපේ දරුවන්ට හොඳ සමගියෙන් සහෝදරත්වයෙන් බිහිවෙන රාජ්‍යයක් නිර්මාණය කිරීම. எமது பிள்ளைகளுக்கு வருங்கால சந்ததியினருக்கு அமைதியான நல்லிணக்கமான ஒரு நாட்டை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். මා දන්නවා මේ ප්‍රදේශවල ජනතාව විශාල ආර්ථික දුෂ්කරතාවලින් පෙළෙන බව. எனக்கு தெரியும் இந்த பகுதியிலே வாழ்கின்ற மக்கள் பாரிய பொருளாதார பிரச்சனைகளுடன் வாழ்கிறார்கள். ඉතාමත් හොඳ නිවසක් නොමැතිවීම. நல்ல ஒரு வீடு இல்லாமல் දරුවන්ට අධ්‍යාපනය ලබා දීම තිබෙන දුෂ්කරතාවයන්. பிள்ளைகளுக்கு கல்வி கற்றுக் පාරවල් கொடுப்பதற்காக මන්මාවත් கஷ்டம், යටිතල පාසුකම් වල තියෙන දුබලතාවයන්. பாதைகள் போன்ற அடிப்படை வசதிகளின்மை, ආහාර වේලක් ලබා ගැනීම සඳහා තිබෙන දුෂ්කරතාවයන්. ஒரு நேர உணவு பெற்றுக்கொள்ளவும் கஷ்டமாக இருப்பார்கள். ආදායම් මාර්ගයක් උපයා ගැනීම සඳහා තිබෙන වේදනාවන්. வறுமை, வருமான வழிகள் இல்லை. ඒ පිළිබඳ අපිට අවබෝධයක් තිබෙනවා. அது தொடர்பாக எங்களுக்கு හැබැයි අපිට நன்றாக தெரியும். අවශ්‍යයි ஆனால் எங்களுக்கு தேவை පියවරෙන් පියවර මේ ගැටලු වලට විසඳුම් සොයන්න. படிப்படியாக இவற்றுக்கு தீர்வு காண வேண்டும். අපි මීට පෙරත් අපි බලය ගන්න පෙර කියලා තිබෙනවා. අපි ඉන්ද්‍රජාලිකයන් නොවන බව. இதற்கு முன்பும் நாங்கள் பதவியெடுக்க முன்பும் கூறியிருக்கின்றோம், நாங்கள் மாயாஜாலக்காரர்கள் அல்ல. අපි මායා යෂ්ටියක් අපේ අතේ තියාගෙන ආණ්ඩු බලය නොගත්තු බව. மாயாஜாலமான ஒரு தடி எமது கையில இல்லை, அப்படியல்ல அதிகாரத்தை பெற்றுக்கொண்டோம். අපිට නිසි සැලස්මක් எங்களுக்கு ஒரு சரியான திட்டம் ஒன்று, ඉලක්කයක් ஒரு இலக்கு, ඒ ඉලක්ක හඹා යාම සඳහා අවශ්‍ය වන ධෛර්යයක් අප සතුව තිබෙනවා. அந்த இலக்கை சென்றடைவதற்கான ஒரு துணிச்சல் எம் மீது ඒ இருக்கின்றது. නිසා උතුරේ ஆகவே வடக்கில் පොදුවේ හැමතැනම ජීවත් වෙන ජනතාව මුහුණ දී තිබෙන දුෂ්කරතාවයන් பொதுவாக எல்லா இடங்களிலும் வாழ்கின்ற மக்களுடைய அந்த පියවරෙන් පියවර பொருளாதாரத்தை படிப்படியாக අලුත් ගෙත්තමක් වියනවා වගේ புதிய ஒரு பாயை பின்னுவதை போன்று ක්‍රමවත් අපි මේ විසඳනවා. ஒரு முறையாக நாங்கள் இவற்றை தீர்த்து வைப்போம். ඒක අපිට සාධාරණ කාලයක් අවශ්‍යයි. அதற்கு எங்களுக்கு ஒரு நியாயமான காலம் මේ தேவை. අවුරුද්දකට ආසන්න කාලය ඇතුළත இந்த கிட்டத்தட்ட ஒரு வருட காலத்திற்குள் ඊට අවශ්‍ය වන මූලික පදනම් මූලික පියවර අපි සකස් කරලා තිබෙනවා. அதற்கு தேவையான அடிப்படை அந்த அடியை நாங்கள் வைத்துக் கொண்டு வருகிறோம். වංචා දූෂණ වලින් පෙරුණු දේශපාලන අධිකාරීත්වයෙන් මුළුමනින්ම වංචා දූෂණ ඉවත් කොට තිබෙනවා. ஊழல் மோசடியினால் நிரம்பிய இந்த ஆட்சி முறையை முற்றாகவே அகாரக்ஷமதாவேட்டு, ஊழல் மோசடியை இல்லாமல் ஆக்கின்றிருக்கிறோம். අකාර්යක්ෂමතාවයට செயல்திறனற்ற முறையை, සමහර වංචා දූෂණ පිළිබඳ චෝදනාවන් තිබෙන රාජ්‍ය යාන්ත්‍රණය சில ஊழல் மோசடிகள் குற்றச்சாட்டுகள் இருக்கின்ற அரச යලි நிர்வாகத்துறையை ප්‍රතිසංස්කරණය කිරීම සඳහා අපි වැඩ කටයුතු ආරම්භ කරලා තිබෙනවා. மீண்டும் புனரமைப்பதற்காக நாங்கள் செயல்பட்டு வருகிறோம். අපේ රටේ පොදු පුරවැසියන්ට எமது நாட்டிலே இருக்கின்ற சாதாரண மக்களுக்கு අපේ රටේ නීතිය පිළිබඳව ඉතාමත් සැක සහිත අදහසක් තිබුණේ. எமது நாட்டின் சட்டத்துறை தொடர்பாக ஒரு சந்தேக பார்வை தான் අපි නීතියට සියලු පුරවැසියන් යටත් බව ඔප්පු කරමින් තිබෙනවා, තහවුරු කරමින් තිබෙනවා. ஆகவே எமது சட்டத்திற்கு அனைத்து மக்களும் அடிபணிய வேண்டும் என்பதை நாங்கள் உறுதிப்படுத்திக் கொண்டு வருகின்றோம். නීති විධානයේ ආධිපත්‍ය තහවුරු කරන මේ රටේ. எமது சட்டத்துறையை நாங்கள் மிகவும் உறுதியான ஒரு துறையாக நாங்கள் கொண்டு ඒ வருகிறோம். වගේම භාණ්ඩාගාරයට යන ආදායම් අපි වැඩි කරගෙන තිබෙනවා. அதே போன்று எமக்கு கிடைக்கும் திரைசேரிக்கு வரும் வருமானத்தை රටට அதிகரித்திருக்கின்றோம். ගලාගෙන එන ඩොලර් ප්‍රමාණය අපි වැඩි කරගෙන තිබෙනවා. நாட்டிற்கு வரும் டாலரின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கின்றோம். 2028 වෙනකොට අපි යලි ණය ගෙවීම ආරම්භ කළ යුතු තිබෙනවා. 2028 ஆண்டு வரும் வரையில் நாங்கள் திரும்ப கடன் செலுத்த வேண்டும். ඒ ණය ගෙවීමට සමත් වෙන ආර්ථිකයක් සහිත ආර්ථික තත්ත්වයක් නිර්මාණය කර ගැනීම සඳහා අපි වෙහෙසෙනවා. அந்த கடனை செலுத்தக்கூடிய வகையிலே எமது பொருளாதாரத்தை வளர்ப்பதற்கு நாங்கள் முயற்சி නතර වී තිබුණු ව්‍යාපෘති යලි ආරම්භ කරන්න පටන් අරන් තිබෙනවා. ஸ்தம்பிதமடைந்த கைத்தொழில் துறையை மீண்டும் கட்டியெழுப்பி வருகின்றோம். අලුත් ව්‍යාපෘති රැසක් යලි ආරම්භ කරන්න පටන් අරගෙන තිබෙනවා. பல்வேறு புதிய திட்டங்களை நாங்கள் முன்னெடுத்து வருகிறோம். සියලු ශේෂ්ත්‍ර රටේ අලුත් ඉලක්කයන් හම්බාගෙන යන්න පටන් අරන් තිබෙනවා. அனைத்து துறைகளிலுமே புதிதாக ஒரு இலக்குக்கு பயணிப்பதற்கு ஆரம்பித்து வருகின்றோம். සෑම ශේෂ්ත්‍රයක්ම ගත්තාම அனைத்து துறைகளையும் எடுத்துக்கொண்டால் ගිය වසරට වඩා මේ වසරේ கடந்த வருடத்தை விட இந்த අලුත් வருடத்திலே ප්‍රගතියක් අලුත් වර්ධනයක් පෙන්වුම් කරන් புதிய තිබෙනවා. வளர்ச்சியை கைப்பற்றி இருக்கின்றது. ඔබගේ පොල් ආසිත කර්මාන්ත බැලුවොත්, உங்களுடைய தென்னை තේ ආසිත பயிர்ச்செய்கை துறை, කර්මාන්ත බැලුවොත්, தேயிலைத்துறை, සංචාර කර්මාන්ත බැලුවොත්, சுற்றுலாத்துறை, අනිකුත් අපනයන ආදායම් ශේෂ්ත්‍ර බැලුවොත්, ஏனைய ஏற்றுமதி துறைகள் எடுத்தாலும் රුජු විදේශ ආයෝජන ගලාගෙන ඒම දෙස බැලුවොත්, நேரடி முதலீடுகளை මේ எடுத்துக்கொண்டாலும் ශේෂ්ත්‍රවල இவை அனைத்து ගිය துறைகளிலும் වසරට වඩා විශාල වර්ධනයක් අපි අත්පත් කරගෙන තිබෙනවා. கடந்த வருடத்தை விட நாங்கள் வளர்ச்சியை கைப்பற்றி ඒ නිසා මේ රට
අලුත් රාජ්‍ය බවට පත් කිරීම සඳහා අවශ්‍ය වන පතුල පදනම අපි සකස් කරලා තිබෙනවා. ஆகவே ஒரு புதிய அரசாங்கத்தை உருவாக்க வேண்டிய அடித்தளத்தை நாங்கள் அமைத்திருக்கின்றோம். අපි මේ පදනම මත நாங்கள் இந்த அடித்தளத்திலிருந்து මේ රට ගොඩනගනවා. இந்த நாட்டை கட்டாயம் கட்டியெழுப்போம். අලුත් රටක් බවට මේ රට පරිවර්තනය කරනවා. புதியதொரு நாட்டை நாங்கள் கட்டியெழுப்போம். ලෝකයේ ආකර්ෂණ දිනාගන ලද உலகத்திலேயே கவர்ச்சியான ஒரு நாடாக, ලෝකේ රාජ්‍යයන්ගේ ගෞරවයට පාත්‍ර වෙන உலக நாடுகளிலே கௌரவத்திற்கு නව රාජ්‍ය බවට මේ ශ්‍රී ලංකාව අපි පරිවර්තනය කරනවා. புதிய ஒரு அரசாக நாங்கள் இதை மாற்றி அமைப்போம். අන්නේ ගමනේදී அந்த பயணத்திலே මේ පළාත් වල ජීවත් වෙන පොදු ජනතාවගේ இந்த பகுதியிலே வாழ்கின்ற சாதாரண மக்களுடைய සහාය உதவி අපට අවශ්‍යයි. எங்களுக்கு தேவை. මේක තනි පුද්ගලයන්ගේ කාර්යභාරයක් නෙවෙයි. இது தனி நபர்களுடைய காரியங்கள் அல்ல. මා එමතිවරයා, මා ජනාධිපතිවරයා, මගේ අමාත්‍යවරුන් සහ අපේ පාර්ලිමේන්තුව මේ අයට පමණක් කළ හැකි කාර්යයක් නොවේ. நான் ஜனாதிபதி, நான் அமைச்சர், நான் பாராளுமன்ற உறுப்பினர் என்று தனி நபர்களுக்கு இந்த நாட்டை கட்டியெழுப்ப අපි முடியாது. ඔක්කොම එකතු වෙලා මේ පරිවර්තනය කළ යුතුයි. நாங்கள் அனைவருமே ஒன்று சேர்ந்து இதை ஒரு மாற்றத்திற்கு அமைக்க வேண்டும். උතුරද, வடக்கு, දකුණද, தெற்கு, බටහිරද மேற்கு කිසිදු ભેදකින් තොරව எந்த ஒரு பேதமும் இல்லாமல் අපි හැමදෙනාම එක්ව நாங்கள் அனைவருமே ஒன்றிணைந்து මේ රට පරිවර්තනය කිරීම සඳහා වූ මේ ගමනට இந்த நாட்டை மாற்றி அமைக்கும் அந்த பயணத்திற்கு එකතු වෙමු කියලා ආරාධනා කරමින් ஒன்று சேருவோம் என்று கோரி நின்று මම නතර වෙනවා. நான் நிறுத்துகின்றேன். බොහොම ස්තුතියි. நன்றி, නன்றි වලක්නම්. வணக்கம். ගරු ජනාධිපතිතුමනි, මොහොතක් වේදිකාවේ ඔබතුමා රැඳී ඉන්න. ඔබතුමා දෙන්න අපි සූදානම් මේ පොල් ප්‍රජාව වෙනුවෙන් විශේෂ පරිත්‍යාග කීපයක් සිදු කරන්න. මේ අවස්ථාව සඳහා එක්වන ලෙස බොහොම ගෞරවයෙන් ආරාධනා කරනවා අමාත්‍ය බිමල් රත්නායක මැතිතුමනි ඔබතුමාට, අමාත්‍ය සමන්ත විද්‍යාරත්න මහත්මයාට, අමාත්‍ය රාමලිංගම් චන්ද්‍රසේකරන් මහත්මයාට, ආණ්ඩුකාර නාගලිංගම් දේවනායක මහත්මයාණන් ඔබතුමන්ට,